ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. நம்ம வந்து திருத்தணி முருகன் கிட்ட கேட்டுப்போம். எல்லாரையும் அவர் நல்லா பார்த்துப்பாரு. இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் விலாகுங்க. சிம்பிளாக எடுத்திருக்கேன். அப்படியே சில விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். தூங்கி நல்லா எழுந்து வந்துட்டு பேக் சைடு ஜன்னல் ஓப்பன் வந்ததா, அப்படியே சில்லுன்னு காற்று வந்தது. அப்படியே எட்டி பார்த்தா அந்த புறாக்கள்லாம் இருந்தது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லைங்க, பறவைகள் வந்து சுதந்திரமாக பறக்கிறாங்கன்ட்டு. பறவைகளை கேட்டால் தான் தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. ஒருவேளை அவங்க நினைக்கலாம் இந்த மனிதர்கள் மட்டும் வந்து குடும்பம், குழந்த, குட்டி, வீடு வாசல்னு வாழுறாங்க, நம்ம மட்டும் வெயில், புயல், மழை, பனி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மரத்துங்கள்லான்னு வந்து அவங்க கூட ஃபீல் பண்ணால் கூட பண்ணலாம். நமக்கு தெரியாதில்ல. நிறைய கண்டுபிடிக்கிற நம்ம மனிதர்கள் விஞ்ஞானத்தை பறவைகள் என்ன நினைக்குதுன்னு கண்டுபிடிச்சா நல்லா தான் இருக்கும். சூப்பர் இல்லை? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எடுத்துன்னு வந்தாங்கங்க. எங்கள் பொண்ணு வராங்க, அதனால் எங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரம் வர சொன்னேன். பெரிய பையன் வந்து காலேஜ் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாப்புல. அதனால் சரி சீக்கிரம் கொஞ்சம் வாங்க கூட்டின்னு வர்றதுக்குன்னு அதனால் வந்தாப்புல எங்கள் வீட்டுக்காரர். அப்படியே இவனும் வந்து 4:15 வந்துட்டான். சரி, வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3 வந்து அவனுக்கு பிறந்த நாள். அப்படியே சரின்ட்டு போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்கங்க. 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு எடுத்துன்னு வந்தாங்க. இப்படி நான் பார்த்து பால் வச்சுட்டு இப்படி வராங்காட்டி ஆளுக்கான என்ன அப்படின்னு பேக் சைடு பார்த்தா கடைக்கு போய்கின்னு இருக்காங்க. போயிட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் அப்புறமா தான் பார்த்துருந்தோம். வந்து சொன்னான், ஐயோ நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், ஹாப்பி அப்படின்னு கையை காமிச்சாங்க. பசங்களுக்கெலாம் அது ஒரு ஆசை. அப்படியே வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கு அப்படியே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பிட்டேன். பொண்ணு வராங்க, கொஞ்சம் நெட்டாக படி ஏறக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து சரின்ட்டு போயிட்டு கூட்டின்னு வரலான்ட்டு வேறு சைடு வழி இருக்குது, அந்த சைடு அது தண்டவாளத்தை கிராஸ் பண்ணிவிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும். அவளுக்கு தெரியாது பையனும் இல்லையா, அதனால் சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிவிட்டு கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணிவிட்டு போனேன். ட்ரெயின் வந்துச்சு. அப்படியே வந்து கூட்டிக்கின்னு திரும்ப கிராஸ் பண்ணி அப்புறம் ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து பைக்கில் வந்துட்டார். அந்த அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணுமான்னு கேட்டேன். தண்ணி எப்போவுமே நம்ம தண்ணி கொடுப்போம் இல்லையா, கொடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்டால் மாதிரி காஃபி ஐடன்சி பிஸ்கெட்டும் வேணுமா அப்படின்னு சொன்னாங்களா. சரி போய் ஐடன்சி பிஸ்கெட்டும் காஃபி தூள் இருந்தது, அதனால் ஐடன்சி பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் குடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிஸ்கஸ்லாம் பண்ணுவோம். அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அப்படியே வந்துட்டாங்க. அது வந்து நம்ம குழந்தைங்கள பார்க்கும்போது எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்கும்ல. அதுவும் அதில் இறங்கி ஹாய் சொல்லப்பட்டோ பட்டு குட்டி நல்ல அந்த டேடி வந்திருக்காரா? ஆமாம், அங்கே நிற்கிறாரு. வீடியோ பட்டு புது ட்ரெஸ்ஸா? கலரா இருக்குது. பட்டு அப்படியே எங்கள் பொண்ணு கம்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ட்ரெயின்லலாம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முளை கட்டின கம்பு, சிவப்பரிசி, சக்கரை போட்டு தேங்காய் துருவி போட்டு அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. சரி கம்பு, முளை கட்டின கம்பு சக்கரை போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது நம்ம கிராமத்துங்கெலாம் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி முளை கட்டி இது வந்து இந்த மாதிரி வெல்லம் போட்டு சாப்பிடுவோம். இல்லை இது கூட அரிசி ஊற வச்சு சேர்த்து சாப்பிடுவோம். எங்கள் சின்னத்தை இருக்காங்க ஒருத்தர், அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னே நான் குட்டி பாப்பாக இருக்கும்போது கொஞ்சம் எனக்கும் தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரிசியும் கம்பும் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிட்டு அப்புறமா அதில் வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க. இல்லைனா அப்படியே சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்நாக்ஸு அப்படின்னா நம்மலாம் அந்த காலத்தில் கிராமத்தில் இதெல்லாம் தான் வந்து ராகி ரொட்டி, கம்பு ரொட்டி, இந்த மாதிரி கம்பு ஊற வச்சு அரிசி, இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸு. அதுதான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி குழம்பு வச்சேன். எங்கள் குட்டி பாப்பா பாருங்கள் ஒரே அடம். நான் தான் கேமராவை பிடிப்பேன், அம்மம்மா நான் தான் வீடியோ எடுப்பேன், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம். இப்போல்லாம் பிறகுறதுங்க பயங்கர அடம். அதே மாதிரி பயங்கர ப்ரில்லியண்ட்டு, பயங்கர கொஸ்டின் கேட்குதுங்க. எல்லாமே அதிகம்தான் இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு.
அந்த மாதிரி அவள் தான் எடுத்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லைடா பட்டு நீ அசைக்கி அசைக்கி எடுக்கிற, நம்மளே அதுதான் பண்ணுவோம், இன்னும் இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் பொண்ணு அவங்களுக்கும் பிடிக்கும். அதாவது என்னுடைய நடுப்பையனுக்கு பிடிக்காது, பெரிய பொண்ணுக்கும் சின்ன பையனுக்கும் இந்த மாதிரி கம்பு கூழ் இதெல்லாம் பிடிக்கும். டேஸ்ட்டு பெரிய பையனும் பெரிய மகளும் சின்ன பையனும் டேஸ்ட்டு உண்டு. 2வது பையன் இருக்கான் பாருங்க, நடு பையன், என் பெரிய பையன், அவன் வந்து டேஸ்ட்டு வேறு, ஆப்போசிட்டு. இவங்க ஐடன்சி பிஸ்கெட்னா அவன் ஒரே பிஸ்கெட்டு, இவங்க பானிபூரினா அவன் வந்து காளான், இப்படி தான் வந்து சாப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து எதாவதுன்னா, என் பையன் காலேஜ் போனால் கூட ஏதாவது வந்து எக்ஸாம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக மார்க் வந்துடும், இல்லை டென்ஷனாக இருக்குது, இல்லை படித்து தலைவலி எதுனாலும் வந்து என் பொண்ணுக்கிட்ட தான் மெசேஜ் போகும், உடனே மெசேஜ் பண்ணிடுவான். ஆனால் என் பெரிய பையன் வந்து எதுனாலும் என்கிட்ட தான் வந்து சொல்லுவான், எனக்கு காசு வேணும்னாலும் எதுனாலும் வந்து என்கிட்ட தான் வந்து போராடுவான். அந்த மாதிரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் பசங்களுக்குள்ளவே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் என் பேத்தியாண்டா தான் சொல்லின்னுக்கிறேன், நாங்கள்லாம் பட்டு அப்போ இது தான் சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸா அப்படின்னு. அப்படியே அம்மம்மா அப்படின்னு ஊங்குட்டின்னு இருந்தது அது. இட்லிக்கு வந்து தக்காளி குழம்பு வைக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரர் தவிர அப்படின்ட்டு தக்காளி குழம்பு வச்சேன். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு, எங்கள் வீட்டுக்காருக்கு தக்காளி குழம்பு பிடிக்காது டிஃபனுக்கெலாம், அதனால் வச்சேன். சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்தது. எங்கள் அம்மா தான் அந்த மாதிரி வைப்பாங்க தக்காளி குழம்பு டேஸ்ட்டு. அந்த மாதிரி ஏதோ வந்தது அதிசயமாக, எப்போயாவது ஒரு முறை அதிசயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தக்காளி குழம்பு நல்லா இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் வந்து தக்காளி குழம்பு இட்லும் இன்றைக்கி சூப்பராக இருந்ததுப்பா அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா தாங்க டிஸ்கஸ் எதனா எங்கள் பொண்ணுக்கு வந்து பேசுவா, நான் சொல்லுவேன். அதாவது அட்வைஸ் நம்ம யாருக்கும் பண்ணக்கூடாதுங்க. பண்ணாலும் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அது வந்து தான் பிள்ளைங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த சில குறிப்பிட்ட வயசுக்குள்ளே அந்த பொறுப்புகள்லாம் சொல்லி கொடுக்கணும், இது இது இப்படி இப்படின்னு. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு என் பொண்ணுக்கு, நான் போய் நீ சிக்கனமாரு, பணத்தை வந்து சேவ் பண்ணு, இப்படிலாம் பண்ணாத அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு இருக்குது. அது எல்லாருமே யோசித்து வச்சுக்கிறாங்கங்க. இந்த காலத்து பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதனால் அவங்க லைஃப்பை அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இதில் நம்ம என்ன அட்வைஸ் பண்ண போகிறோம்? அட்வைஸ் பண்ணாலும் எல்லாம் ஒரு டைம் 2 டைம் கேட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படி சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்குறத விட எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களும் சரி, பையங்க சரி, எல்லாமே லைஃப்பில் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து எப்படிலாம் அச்சீவ் பண்ணணுன்ட்டு வாழறாங்க. இதில் நம்ம அட்வைஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன் என் பொண்ணுக்கு எப்போவுமே. அதாவது ஆண் பெண் கல்யாணம் ஆனாலும் ஆயிட்டாலும் சரி, பொண்ணுங்க வந்து சம்பாதிக்கணுமா. என் பொண்ணு பிஎஸ்சி முடித்தா, அதை வந்து சரி நீ வேலைக்கு போன்னு சொல்லுவேன் நான். அவள் வந்து வேணாம், நான் ஏதாவது பிஸ்னஸ் தான் பண்ணணுன்னு சொன்னால் சரி பண்ணு அப்படின்னா. அப்புறம் டைலரிங் கற்றுக்கினா 6 மாதம் போயிட்டு டைலரிங் கற்றுக்கின்னு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டா, தச்சா. அதாவது சில பேருக்கு வந்து டிச்சிங் வரும், சில பேருக்கு கட்டிங் வரும். என் பொண்ணுக்கு 2மே வருது. கட்டிங் சூப்பராக பண்ணுறாங்க, டிச்சிங் விட கட்டிங் வந்து அவங்களுக்கு சூப்பராக வருதுன்னு சொன்னாங்க, ஈஸியாக இருக்குன்னாங்க. அதனால் டிச்சிங் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எப்படி வேணாலும் மாடல் கட் பண்ணி தைக்கலாம். 2 பேரும் ஒரே மேட்சாக புடவையை கட் பண்ணி போட்டு தச்சு அந்தமாரி தான் போட்டாங்க. வெளியும் கொடுத்துருந்தாங்க, வாங்கியும் தைச்சி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வந்து மிஷின்லாம் உட்காரக்கூடாது, ஹீட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இதனால் உட்காரல. அது வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க உட்காரதுக்கு. அதான் நான் சொன்னேன், திரும்ப அதை விட்டுடாத, பெண்களுக்குன்றது வந்து சம்பாதிக்கணுங்க, தனக்கு ஏதாவது வேணும், யாருக்காவது ஏதாவது செய்யணும், எதுவுமே வந்து பெண்களும் சம்பாதிச்சு காசு வச்சுக்கணுங்க. அதுதான் வந்து எதையாவது பிறந்தோம், கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளைங்கள பெற்றோம், அவங்களுக்காக வந்து வாழணும், அவங்களையே பார்த்துக்கணும், அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஏதாவது சாதிக்கணும், பெண்களும் செய்யணும், ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும். அப்படி மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவேன். நீ ஏதாச்சும் பண்ணு, லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் கண்டிப்பாக பண்ணணுன்னு. அதனால் அவங்க டைலர் கற்றுக்கினாங்க. அதிலே வந்து ஃபேஷன் டிசைனராக வந்து நீ வந்து அதுக்கு மேலே மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பண்ணுறேம்மா அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டோடு பண்ணால் அது வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக போகும். ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனால் எப்போவுமே தடுங்களாக நிற்கும். அவங்களுக்கு டைலரிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. என்னுடைய அப்பா வந்து டைலர். நாங்கள் எதுவும் பண்ணல, 3 பிள்ளைங்களும் பண்ணல. நான் தைப்பேன், இப்போ வரைக்கும் தைப்பேன் நான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒரு ப்ராப்பராக வந்து கட்டிங்கோ டைலரிங்கோ அந்த மாதிரி பண்ணதில்லை. தம்பியும் வந்து தைப்பான், அவனும் பண்ணதில்லை. ஆனால் வந்து என் பொண்ணு தான் ப்ராப்பராக வந்து கட்டிங்லாம் கற்றுக்குன்னு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அதை வந்து பண்ணின்னுக்கிறாங்க. அதனால் வந்து மகளாக இருந்தாலும் மகன்களாக இருந்தாலும்
யாருக்குமே வந்து அட்வைஸு நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் பண்ணாமல் சும்மா சிம்பிளாக சொல்கிற மாதிரி சொல்லிக்கணுங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க தாங்க 3 பேர். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. 2 பசங்க தாங்க வந்து இந்த மாதிரி குறையா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்காக தாங்க எங்கள் வாழ்க்கையே நாங்கள் வாழுறோம். அது மட்டும் தான். அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்கணுன்றது தான் வாழ்க்கையே. ஓகேங்க. பாய்.